மத்திய திட்ட நிதியுதவி அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு 2016 2021 வரை 1,18,245. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1,42,499. அதுலேயும் சுமார் 25,000 கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நிதி கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது 5 ஆண்டில் அதிமுக ஆட்சியில் 2,51,835 கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 3,75,272 கோடி கிடைச்சிருக்கு. பகிர்வும் அதிகம், கடனும் அதிகமாகறீங்க, திட்டமும் ஒன்றும் இல்லை. இதை கேள்வி கேட்டால் ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி மலுப்பை பார்க்குறாரு. ஏன்னா அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்குறதில் இன்றைக்கு கைதேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் 73 ஆண்டு காலம். 2021 வரை இன்றைக்கு 5,18,000 கோடி. அதில் மாண்பு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றத்துடைய கடன் 1,14,000 கோடி. அப்போ பார்க்கும்போது அதிமுக கடன் 4,10,000 கோடி தான் கருதுகிறேன். ஆக இந்த விவரத்தை சொன்னால் உடனே நிதியமைச்சர் சொல்கிறார், நீங்கள் வாங்கின கடனுக்கு 1,40,000 கோடி வட்டி கட்டணும். நாங்கள் வாங்கின கடனுக்கு இல்லை, நீங்கள் வாங்கின கடனுக்கும் சேர்த்து தான் அந்த வட்டி இருக்குது. ஆக அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம். பல்வேறு பாலங்கள், அது மட்டும் இல்லை கல்லூரிகள், நல்லா தெரியும், தடுப்பணைகள், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோட மூலதன செலவு அதிகம். ஆனால் திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடி இருக்குது. மூலதன செலவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வருவாய் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தால் இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது தான் அதிகமாக இருக்குது. சுமார் 4,50,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலத்தில். மொத்தமாக 73 ஆண்டு காலத்தில் 5,18,000 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் 4,50,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் நீ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. சாத்தூர் நகராட்சியில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர் அவர்கள் ஓய்வூதியம் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனரை அழைத்து விளக்கம் கேட்கிறார். அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் 18 மாதம் கழித்து அந்த ஓய்வூதியத்தை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார். அதோடு ஏன் அவ்வளவு காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது தற்போது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை, நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நீதியரசர் சொல்லுகின்றார், ஓய்வு என்பது பரிசல்ல, அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும், மேலும் ஓய்வு பெற்ற பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகள் சம்பளம் பெறக்கூடாது என உயர்நீதிமன்ற மதில்களை உத்தரவிட்டிருக்கு. எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்கள். ஓய்வூதியம் கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் இந்த அரசாங்கம் காக்க போகுது? நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார். பாஸ்கான் நிறுவனத்தை பற்றி சொன்னார். பாஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் 15,000 கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அறிவித்தார். ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் அப்படி 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டது. அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார், பாஸ்கான்ல பல துணை நிறுவனம் இருக்குது, அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்கிறார். அப்படி என்றால் பாஸ்கான்ல துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையாக சொல்லுங்க. எல்லா மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஊடகம் பத்திரிகைகள் எதிர்பார்க்குறாங்க. எல்லாமே வெற்றி அறிவிப்பு, அத்தனையும் பொய் அறிவிப்பு.
இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளத்தாள் எடுத்து காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே கிடையாது. வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது.